ரோட்ல வெளியே தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். ரோட கிராஸ் பண்ணவா? பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா. அவன்தான் சார். ஏய் உனக்கு பயமா? யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். வீடியோ காத்தால் 4 மணி ஆகுது. நான் தான் வந்து எல்லா சோஃபாவும் எடுத்து வீடியோ போறதுக்கு முன்னால பயம் இருந்தது சார். அப்புறம் வெளி உலகம் தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு சார். ஆனா உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவாங்க மேம் இவன். சரி அப்ப ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம்? அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. அம்மா பயமா இருந்தாங்க. அம்மா பயம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு புள்ள ரொம்ப நேர்த்தி கடன்ல பெத்த புள்ள சார் அது. ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன என்ன சொன்ன? ரொம்ப நேர்த்தி கடன்ல பெத்த புள்ள சார் அது. கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறு அவுத்துருக்கேன். ஆம்பளை புள்ளைன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை மாதிரி இருந்தது சார் அது. இல்ல புரியல. ஒருவேளை பொம்பளை புள்ள பெத்திருந்தீங்கன்னா ஏறிப்போ. பொம்பளை புள்ளையா இருக்கு சார். ஏங்க இது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். பக்கத்துல அந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் புள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கத்துறேன். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். விட்டா நாங்க போறோம். அவ்வளவுதானே. அவங்க விட மாட்டாங்க சார். 2 பேருமே விடவே மாட்டாங்க. என்ன மிரட்டுற? ஏய் போட்டு கொடுத்துருவியா? கபடி ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அம்மா சொல்லுவாங்க அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு? இரு போதும் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க போகுது. உடனே தண்ணி குடிச்சிடாத. ரெஸ்ட் எடுத்து குடி. ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது. கபடியில நல்லா விளையாடுறாங்க. ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? நிறைய பேர் சார். வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா? விரும்பி அதுவும் நிறுத்திட்டேன் சார். ஏன்னா 2 முறை செத்து போயிட்டாங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன். சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லி இருக்கேன் நான். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க சார் இருங்க எனக்கே பதட்டமா தாங்க இருக்கு. இருங்க. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நமக்கு பின்னால புள்ளை எப்படி ஆகும்லாம் நீங்க கற்பனை பண்ணலையா? அந்த பயம் உங்களுக்கு வரல இன்னும்? அதுவும் சொல்லி வச்சிருக்கேன். நான் இறந்த அப்புறம் கூட இதுலலாம் பண்ணாதீங்க. முடியல தலைவரே. கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. 2 நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது ஃபேண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான். அப்படித்தாமா வருவான் மாப்ள. செமையா பிக்கப் பண்றப்பா. அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பு வந்து நம்ம பண்ண மாட்டோம். இவன் தான் பயங்கரமா பேசுறானேம்மா. பாருங்க கருத்தெல்லாம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் ஒரு ஐப்ரோ பண்றதுக்கு பக்கத்துல வீடு பக்கத்துல தான் சார் அந்த ஐப்ரோ பண்ற பியூட்டிவால வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு தனியா போய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்ல நீ வா எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு சின்ன இடத்துக்கு கூட அவளுக்கு போக தெரியலையே. ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு நல்லது கெட்டது பண்ணிட்டு இருக்கப்ப டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பாத்துக்க முடியல? எனக்கு ஒரு மைண்ட் தெரியாது. எனக்கு செத்த பழல இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை என்னன்னா செத்த நேரம் அமைதியா இருந்தா விட்டுருவாங்க. சொல்லணும். சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார். அது அவங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க போறீங்க ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளோன்னு கேட்க போறீங்க. இவ்வளோன்னு சொல்ல போறாங்க. ஐப்ரோ பண்ண போறாங்க. காசு கொடுக்க போறீங்க. வர போறோம். அதானே உலக வழக்கம். கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட். ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? என்ன பேசுறது? யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு? இதான் கேட்காதுன்னு பார்த்தா இதுவும் பேசாத போல இருக்கே. நானும் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது. பொத்தி வளர்த்த புள்ள மேகல். அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன? நான் தனியா போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல எனக்கு. நாங்க இருக்கும்போது ஓகே. இப்போ நாங்க இல்லாத போது நீ ஒரு இண்டிவிஜுவலா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நீ எப்படி இந்த உலகத்துல பேஸ் பண்ணுவ? தெரியல.
அப்ப சோஷியல் ஸ்கில்ஸே இப்ப பிள்ளைங்களுக்கு இல்ல. ஓஹோ, இந்த விஷயம் அவனுக்கு தெரியலங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா, பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டாக வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. படிப்பை கட்டலாமே அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். ஏன் எண்ணி வாங்கிட்டு வரது இல்ல? அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஒரு 100 ரூபா கொடுத்தா 40 ரூபா ஏமாத்தி விடுவாங்களா? அவங்களா கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? மனிதர்களை நம்பணும் சார். இது கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. 95. அடேங்கப்பா, லைஃப் லைனும் ஹார்ட் லைனும் சேராம இருக்குது ரொம்ப ரேர். 100க்கு 95 வாங்குற புள்ள தான். அப்ப டக்குன்னு அங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அப்ப இங்க ஒரு கால்குலேஷன் தோணல. எல்லாத்துலயும் சோம்பேறித்தனம் சார், இதுதான் மெயின் காரணமே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வேற 100 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கிட்டு வர, சில்லறை கரெக்டா வாங்கிட்டு வர மாட்டார் சார். சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. இதற்கு இது பதில் இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலாடா? டேய், நியாயமா பேசுங்க. அண்ணே சரி, இதெல்லாம் கண்டுக்காதடா டேய். சரி, இப்ப நீங்க உங்க அப்பாட்ட கேக்குறீங்க, ஒரு 500 ரூபாய் கேக்குறீங்க. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அது எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் கவுண்ட் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க, கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? மாட்டினாடா மானஸ்த. கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல. ஆந்திராக்கு போறீங்களா? கரெக்டாக வீட்டுக்கு போனால் ஃபோன் ஒன்றும் அந்த மாதிரி தோணுது. அப்புறம் சீக்கிரமா அவன் கொடுத்த பேலன்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துருப்போம். சில பேர் அப்படி வரும். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அந்த பணத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல, உங்களுக்கு கனெக்ஷன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆமாவா? 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஓகே, அடுத்தது. அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியலங்க போய் சார். அவங்க பண்றது அது நல்லா இருக்காதுங்க சார். புரியுது. நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நல்லா இருக்கும், ஆனா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது. சபாஷ், சரியான போட்டு. இங்க இருக்கல யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா? மெரூன் சார், மெரூன் ஆஃப் ஒயிட். இவர்தானே? ஆமாங்க. நானா? டேய், என்ன கிட்ட கொடுத்துற நீ? ஐயோ, ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அதாவது இந்த ரெட் கலர் செல்போனை மேல் பாக்கெட்ல வச்சுக்கிறது இன்னும் அழகா இருக்குல்ல? அது லுக்கா இருக்குங்க சார். ஆக்சுவலா நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் பண்ணி பழகி இருக்கீங்க, அத உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அதான் மண்ணா, அதேதான். அவர் வயதுக்கு அவர் தன்னை எலிகண்டா காட்டிக்கிற கரெக்டான காம்பினேஷன் அந்த Dress. மாப்பிள்ள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது 22 வயசு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனா அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆள் வச்சிருக்கீங்களாட்டு இருக்கு. எனக்கு மனசே கேக்கல. எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த குளிச்சிட்டு வந்து அந்த ஈர டவல் வந்து அப்படியே அந்த பெட்லயே கிடக்கும். என்ன வயசு பிள்ளை? 9th படிக்கிறேன். ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு 35 வயசு, அவரே என்ன துண்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அது மாமியார் பண்ண தப்பு. அது மாமியார் பண்ண தப்பு. நம்ம ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொடுக்காம வந்துட்டு பாதி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது எதுக்கு நீ இதெல்லாம் எடுத்து வைக்கலன்னு ஆரம்பிச்சிருவாங்க சார். என்னம்மா சொல்ற? ஆனா பிரையாரிட்டியில ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெட் கிளாத்தை காய போடுறதுதான். சாரி, எனக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார். ஆக்சுவலா சோம்பேறித்தனத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. அது சொல்ல உங்களுக்கு கூச்சல்ல பாருங்க. இப்போ நீங்க கேஷுவலா சொல்றீங்களா எனக்கு எல்லார் மேலேயும் பொறாம அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? ஆனா சோம்பேறின்னு சொல்றதுக்கு நமக்கு கூச்சமே இல்லைங்கிறதே ஆபத்து. இத்தனை நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண